விஜயனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்வதற்கான பக்குவமோ அறிவோ ஆற்றலோ உதயநிதிக்கு இல்லை. சாட்டை துரைமுருகன் விமர்சிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே கரேஜ்னு ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவருக்கு என்ன கரேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவருக்கு கரேஜில் தான் இப்போ அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி சமாதி ஆயிட்டு இல்லை இன்னைக்கு. ஏன் இப்படி தளபதி விஜய் பார்த்து அவர் ஏன் காப்பி அடிக்கிறாரு? இந்த ரேம்ப் வாக்கு எங்க தலைவர் தான் விக்கிரவாண்டியில் அறிமுகம் செய்தார். இப்போ அதுக்கு போட்டியாக இவர் போறாரு. அதற்கு இதற்கு இருக்கிற வித்தியாசத்தையாவது நீங்க உணர்கிறீர்களா? அதுல இருக்கிற ஆரவாரம் இதுல எங்கேயாவது இருக்கா? செல்ஃபி எடுக்கிறாரு துணை முதலமைச்சர். ஏன் எடுக்க கூடாதா? துணை முதலமைச்சர் இதுவரைக்கும் எங்க போனீங்க எடுக்காம? இதுவரைக்கும் யார் கூட எடுத்தீங்க? ஏதோ ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, யானை ஆட்டுதுன்னு கழுதை ஆட்டக்கூடாது. யானைக்கு இருக்குது ஆட்டுது, கழுதை ஏன் ஆட்டுது? சென்னை மாநகரத்தில் 16 தொகுதியிலையும் கருத்து கணிப்பு நடத்தினதில் 10 பேர்கிட்ட கேட்டால் 8 பேர் விசிலுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறான். ராத்திரி கூட்டம் போட்டாலே நமக்கு வரலையே, பகலிலேயே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாரே விஜய்னு தான் அவங்களுக்கு ஆத்திரம். எந்த தலைவனுக்காவது வருமா? தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாரும் நிகழ்த்தாத சாதனை இன்றைக்கு தளபதி விஜய் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இதில் காய்ச்சல் பல பேருக்கு வரும், காழ்ப்புணர்ச்சி வரும். இதை இல்லாமல் ஆக்குவது எப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாவற்றையும் தெரிந்துதான் எங்கள் தலைவர் இருக்கிறார். விஜய்க்கு அவ்வளவு மொய்க்கிறாங்கன்னா சினிமா கவர்ச்சியால மொய்க்கிறாங்க. நீங்களும் மாமன்னன் தானே, கலர் கண்ணாடி தானே, நீங்களும் ஒரு கல் ஒரு கண்ணாடி தானே. நீங்கள் அதை வச்சுட்டு தான் அது எடுபடாமல் தானே இங்கே வந்தீங்க. சினிமாவில் சுடருடலான்னு கணக்கு போட்டீங்க, எடுபடலை, இங்கே வந்தீங்க. இங்கே வந்த பிறகு என்னாச்சு? அந்த சினிமா வெளிச்சு உங்களுக்கு துணை நின்றதா? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அது குறித்து நிறைய பேர் பேசிக்கிட்டே வராங்க. விஜய் அதுவும் புதுசாக என்னைய மாதிரி கட்சியை தொடங்கி அதில் 1% ஓட்டாவது நீங்கள் வாங்கி காமிக்க முடியுமான்னு சவால் விடுக்கும்போது, இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்கும்போது உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பார்த்து தான் அண்ணாவே கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்வதற்கான பக்குவமோ அறிவோ ஆற்றலோ உதயநிதிக்கு இல்லை என்பது இதில் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அந்த அவர் விஜய் சொன்ன செய்தி மிக முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அண்ணா தொடங்கிய கட்சி, அண்ணா அதிகாரத்தில் அமர்த்திவிட்டு போன கட்சி திமுக. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அவர் அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு போன கட்சி அதிமுக. அந்த கட்சியை தான் இவங்க மேய்ச்சிட்ருக்காங்க. அந்த கட்சியை பயன்படுத்தி நாட்டு மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதயநிதி அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தா அப்போ அந்த சப்போர்ட் இப்போ திமுகவில் இருக்கும்போது அவருக்கு இருக்கிற சப்போர்ட் ஏன் 1% வாக்கு வங்கி கூட வாங்க மாட்டாங்கன்னு எப்படி அதை சொல்ல முடியும்? 1% சொன்னதே தப்பு. 1000 ஓட்டு கூட வாங்க முடியாது. அதனால் அவருடைய கான்ஃபிடென்ட், விஜயனுடைய கான்ஃபிடென்ட்டை நேற்றுக்கு ஆணித்தரமாக சொன்னார். சாட்டை துரைமுருகன் விமர்சிக்கிறாரு. எல்லாரும் தொடங்கும் போது ஸ்பீச்சை தொடங்கும் போது வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க, அங்கே இருக்கவங்களுக்கு வணக்கம் அப்படிலாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஆரம்பிக்கிறது இல்லைன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு முன்னாடிலாம் ஆரம்பித்தார். இப்போ அதை கடைசியில் கொண்டு போயிட்டார். ஆரம்பிக்கும் போதே கரேஜ்னு ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவருக்கு என்ன கரேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு கரேஜில் தான் இப்போ அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி சமாதி ஆகிட்டு இல்லை இன்னைக்கு. அந்த கட்சி இருப்பை இழந்து விட்டதில்லை. அது எலெக்ஷனில் முடிவு வந்தால் தானே தெரியும். அது கூட்டத்திலே தெரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் நிறம் மாறிக்கொண்டே வருகிறது. மக்களை சந்திக்கிற பயணத்தை தவிர்த்து விட்டு மலைகளை, காடுகளை, கடல்களை நாடி போகிறாருன்னா என்ன நிலவரம்? மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை அது மூலமாக அவர் கொடுக்குறாரு. அவர் விழிப்புணர்வு கொடுக்க இவர் யாரு? ஏன் கொடுக்குறாரு? என்ன விழிப்புணர்வு? தமிழ் மக்கள் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு. யார் மேலே? தமிழ் மக்கள் மேலே. தமிழ் மக்கள் மேலே அவருக்கு பாசம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவர் இந்த நாட்டில் ஒரு யாருக்காகவோ பேசுகிறவர். இந்த நாட்டில் ஒரு வழிப்பறி கொள்ளையன மாதிரி. வழிப்பறி கொள்ளை என்ன செய்வான்? ஆதாயத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பான். ஒரு ஆதாய அரசியலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெற்றிகரமாக செய்தவருக்கு
இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. எங்கள் தளபதி விஜயினுடைய வருகை, வளர்ச்சி, அவருக்கு கிடைக்கிற வரவேற்பில் அடிபட்டு செத்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன் திமுக தோற்கப் போகிறது என்பதை அவர்களே அறிவித்து விட்டார்கள். எப்படி நாங்க தோக்க போறோம், நாங்க 5000 ரூபாய் கொடுக்குறோம், வாங்கிட்டு ஓட்டு போடுங்கண்ணா? ஆமாம், இல்லை 5000 ரூபாய் கொடுக்குறோன்னு அறிவிச்சிட்டாலே அவங்களுக்கு செல்வாக்கு சின்னாபின்னமாகிவிட்டது என்பதை அண்ணன் ஸ்டாலின் ஒத்துக்கொண்டார். விஜயினுடைய பயணம், விஜய் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், விஜய் பேச்சினுடைய வீச்சு லட்சக்கணக்கான மக்களை ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடுகிறது. தலைவர் விஜய் பேசுகிறார், பேசி கொண்டிருக்கும் பொழுதே அதில் 11,000 பேர் பார்த்துடுறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுது அன்னை தமிழ்நாட்டின் அரியாசனத்தில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார், 80 பேர் பார்க்குறாங்க. இவ்வளவு 80 பேர். தளபதி விஜய் பேசுகிறார், அந்த பேச்சு உறங்காமல் உலா வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இரவு பகல் என்று பாராமல் அந்த பேச்சு அலை அலையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் பேசுகிற பேச்சை யாரும் கேட்கல. அந்த நம்பர்ஸ் குறைவு அப்படிங்கிறது செல்வாக்கும் குறைவுங்கிறதுக்கான அர்த்தம்னு சொல்ல அடையாளம் தான். நீங்கள் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல மகாநாடு நடத்தினீர்கள், 1,35,000 பேர் வந்தார்கள். அதனால் உங்கள் கட்சிக்கு என்ன லாபம்? அந்த கூட்டத்தினால் எந்த பாதிப்பை உருவாக்குனீங்க? இப்பொழுது அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் கல்குறிச்சியில் தென்மண்டல மகாநாடு நடத்தினீர்கள். அதனால் அந்த 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 இளைஞர்கள் உற்சாகமாக இருந்தார்களா? கைதட்டினார்களா? ஆரவாரம் செய்தார்களா? முதலமைச்சர் ஏன் இப்படி தளபதி விஜயை பார்த்து பயப்படுகிறார் என்பதை விட அவர் ஏன் காப்பி அடிக்கிறாரு? இந்த ரேம்ப் வாக்கு எங்கள் தலைவர் தான் விக்கிரவாண்டியில் அறிமுகம் செய்தார். மதுரையில் ரேங்க் வாக்கு போனார். அதற்கு பிறகு பூலோக சொர்க்கம் கோலாலம்பூரில் ஜனநாயகன் அந்த ரிலீஸ் வெளியீட்டு விழாவில் உலகமே அதை பார்த்து வியந்தது. இப்போ அதுக்கு போட்டியாக இவர் போகிறாரு. அதற்கு இதற்கு இருக்கிற வித்தியாசத்தையாவது நீங்கள் உணர்கிறீர்களா? அதில் இருக்கிற ஆரவாரம் இதில் எங்கேயாவது இருக்கா? அந்த இளைஞர்கள் துள்ளி குதிக்கிறானே, தாவுகிறானே, தலைவருக்கு கையை தொடுவதற்கு எட்டி பாய்கிறானே, இப்படி யாராவது உணர்ச்சியோ மகிழ்ச்சியோ உங்கள் கூட்டத்தில் இருக்கா? இல்லையே. அப்போ எதுக்கு போகிறீங்க நீங்கள்? இது ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, யானை ஆட்டுதுன்னு கழுதை ஆட்டக்கூடாதுன்னு. யானைக்கு இருக்குது, ஆட்டுது. கழுதையை ஆட்டுது. செல்ஃபி எடுக்கிறாரு துணை முதலமைச்சர். ஏன் எடுக்கக்கூடாதா துணை முதலமைச்சர்? இதுவரைக்கும் எங்கே போனீங்க எடுக்காம? இதுவரைக்கும் யார் கூட எடுத்தீங்க? நீங்கள் பயணம் போகிற இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது கூட்டம் இருக்கா? நீங்கள் சிவகங்கைக்கு போனீங்க, நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டே இருந்தேன். டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. அந்த டீ கடை மொச்சிருக்காங்கன்னா ஒரு 10, குறைந்தது 10 பேராது. விஜய்க்கு அவ்வளோ மொய்க்கிறாங்கன்னா சினிமா கவர்ச்சியால் மொய்க்கிறாங்க அப்படின்னு, சினிமா கவர்ச்சியால் தான் மக்கள் கூட்டம் நீங்களும் மாமன்னன் தானே, நீங்களும் மாமன்னன் தானே, கலர் கண்ணாடி தானே நீங்களும், ஒரு கல் ஒரு கண்ணாடி தானே. நீங்கள் அதை வச்சுட்டு தான் அது எடுபடாமல் தானே இங்கே வந்தீங்க. சினிமாவில் சுடருடலான்னு கணக்கு போட்டீங்க, எடுபடலை, இங்கே வந்தீங்க. இங்கே வந்த பிறகு என்னாச்சு? அந்த சினிமா வெளிச்சம் உங்களுக்கு துணை நின்றதா? அது உங்களுக்கு ஆதரவாக மாறியதா? இன்றைக்கி நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், எனக்கு தெரியாது, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. சென்னை மாநகரத்தில் 16 தொகுதி, 16 தொகுதியிலையும் கருத்து கணிப்பு நடத்தினதில் 10 பேர்கிட்ட கேட்டால் 8 பேர் விசிலுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்கிறான். அவங்க பேசிக்கிட்டாங்க. ஆமாம், நான் கவிழ்ந்தே படுத்திருக்கேன். அதை கேட்டோன்னே எழுந்திரிச்சிட்டிங்களா? எழுந்திருக்கிறேன். அவங்க எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க.
அவங்க பேசுகிற பெரிய பிரச்சனையை தமிழ்நாடு மின்சார வாரியத்தையே விற்கிறது மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த 5000 ரூபாயை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னா பீகார் மாடல் நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் அவர்கள் வந்து 10,000 கொடுத்தாங்க எலெக்ஷனை முன்னிட்டு, அதனால தான் திரும்பவும் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். அப்போ 5,000 அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னா திரும்ப ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தானே போகும். இல்லை, பீகாரில் வெற்றி பெற்றது கூட இந்த 10,000 கொடுத்தது மட்டுமல்ல காரணம். அதுவும் ஒரு காரணமாக கருதி கொள்ளலாம். ஆனால் அது பெற்ற வெற்றி பெரிய வெற்றி கிடையாது, பீகாரில் பெற்ற வெற்றி. ஏன்னா அங்கே மஸ்ஸில் பிஜேபி கட்சி கூட நின்றுச்சு. ஒரு சமுதாய வாக்குகளை விட நிதிஷ்குமாருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அந்த பேர் உங்களுக்கு இருக்கா? இல்லையா? இல்லையே, அந்த பேர் உங்களுக்கு இல்லையே. எங்க போனாலும் எல்லா துறையும் துறந்து போய்விட்டது. துறையினுடைய அமைச்சர் யாரு நீங்க சொல்லுங்க? மின்சாரத்துக்கு சிவசங்கர். ஆனா அந்த துறை சம்பந்தமான முடிவெடுக்கிறது யாரு தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள். 10 ரூபா பாலாஜி. இந்த அயோக்கியத்தனம் உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல் சட்டப்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய போர்ட்ஃபோலியோ, அவருடைய லாகா இதுவென்று ஆளுநர் அறிவித்ததற்கு பிறகு அந்த லாகாவில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இன்னொருவன் அந்த லாகாவில் அத்துமீறுகிறான்னு சொன்னால் இதுக்கு பேர் நிர்வாகமா? இது ஒன்று போதாத இந்த அரசை அப்புறப்படுத்துவதற்கான காரணம். விஜய் அவர்களோட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கூட்டம் கூட்டினாலே வந்து உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சேலம் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து உயிரிழந்தார். அவர் வந்து ஹார்ட் பிரச்சனையால் உயிரிழந்தாங்கன்னு அவங்க குடும்பத்தாரெலாம் சொன்னாலுமே கூட அமைச்சர் நாசர் சொல்கிறாங்க விஜய் வந்து அரை சதத்தை எட்டி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? உயிரிழப்பில் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அப்போ இந்த விமர்சனம் விஜய் மேலே வரலாமா, தாவேகா மேலே வரலாமா ஆஃப்டர் கரூர்? அப்போ அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் பாதுகாக்க வேண்டாமான்னெல்லாம் பேசுகிறாங்க. 4456 பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று போலீஸ் நிபந்தனை, காவல்துறை. 82 நிபந்தனை ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு. எத்தனை நிபந்தனை? 82 நிபந்தனை. அதுவே ஒரு பெரிய அழுத்தம். இந்த கூட்டத்திற்கு 50 நிபந்தனை. ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். கூட்டத்தை நடத்துறதுக்கு எந்த ஒத்துழைப்பும் காவல்துறை கொடுப்பதில்லை. கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஒருவர் இறந்துட்டாருன்னா அவர் தாவேகா தொண்டர் கிடையாது. தாவேகாவுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. மராட்டிய மகாராஷ்டிராவிலிருந்து வந்து சேலத்தில் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி. அவர் ஏன் அங்கு வந்தார் என்பது ஆர்வம் காரணமாக கூட வந்திருக்கலாம். அவருக்கு காக்காய் வலிப்பு என்கிற நோய் தொடர்ந்து இருக்கிறது. அது போக ஒரு தடவை மாரடைப்பு அவருக்கு வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி சொல்கிறோம், நோயாளிகள் வராதீர்கள். ஆனால் என்ன இந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நண்பகலில் தான் வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் என்னென்னா அவங்க கேட்ட டைமில் தான் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. இது எப்படி? அந்த ஆனா பார்த்தா நண்பகல்ல தான் அந்த கூட்டம் நடக்குது. அப்ப வெயில்ல எப்படி அவ்வளவு பேர் நிற்பாங்க? இரவு நேர பொதுக்கூட்டம் நடத்தினா என்ன ஆகும்? எங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்ல. கரூர்ல என்ன நடந்துச்சு? எங்க தலைவர் கேட்டாரே, விக்கிரவாண்டியில் நடக்காதது, மதுரையில் நடக்காதது, பாண்டிச்சேரியில் நடக்காதது, நாகப்பட்டினத்தில் நடக்காதது, திருவாரூரில் நடக்காதது, ஏன் கரூரில் நடந்ததுன்னு கேட்டாரே. இதுவரைக்கும் இந்த அரசு சார்பிலோ திமுக கட்சி சார்பில் பதில் சொன்னார்களா? உங்களால் சொல்ல முடியுமா? செருப்பு எறிந்தது யார்? அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் கும்பல் ஊடுருவினது எப்படி? எல்லாம் விசாரணையில் இருக்குது. நான் அதுக்கு மேலே போக விரும்பலை. அதனால் இரவில் கூட்டம் நடத்தினா என்ன ஆகும்? அதனால ரொம்ப எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். அதனால நண்பகலில் நடத்தலாமா? மக்கள் சோர்வடைகிறாங்க. இங்கே பாருங்க, நேரத்தை இப்போ சொல்லிடுறோம், மக்கள் வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன காய்ச்சல்னா, ராத்திரி கூட்டம் போட்டாலே நமக்கு வரலையே, பகலிலேயே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாரே விஜய்ன்னு தான் அவங்களுக்கு ஆத்திரம். எந்த தலைவனுக்காவது வருமா? இவ்வளோ ராத்திரி கூட்டம் போட்டாரே கூட்டம் வரலையே. விஜய்க்கு வந்து கூட்டம் வந்து தன்னெழுச்சியாக கூடுகிறதுன்னு தாவேகா சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் குறிப்பாக அந்த கரூர்லலாம் வந்து கூட்டம் வந்து காலை முதலே வந்து கூட்டப்பட்டது. அது எப்படி கூட்டப்பட்டதுன்னா எப்படி? நாங்கள் ரூபா கொடுத்தோமா யாருக்காவது? விஜய் அதாவது கூட்டப்பட்டதுன்னா விஜய் வருகையை வந்து தாமதப்படுத்தி கூட்டம் சேர்க்கப்பட்டது. அப்படியெல்லாம் கிடையாது.
அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவையும் விஜய்க்கு கிடையாது. ம். அவருக்கு தானாக கூட்டம் வருகிறது, தன்னெழுச்சியாக வருகிறது. ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கரை காணாத உணர்ச்சியோடு இளைஞர்கள் வருகிறார்கள், தாய்மார்கள் வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு தெரிஞ்சு நாஞ்சில் சம்பத்துக்கிறனா 39 ஆண்டு காலம் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் என்று இடையறாதும் தடையறாதும் சுற்றுப்பயணம் செய்கிற நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாரும் நிகழ்த்தாத சாதனை இன்றைக்கு தளபதி விஜய் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இதில் காய்ச்சல் பல பேருக்கு வரும், காழ்ப்புணர்ச்சி வரும். இதை இல்லாமல் ஆக்குவது எப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாவற்றையும் தெரிந்து தான் எங்கள் தலைவர் இருக்கிறார். இதை நாங்கள் சமாளிப்போம் என்பதை விட இந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்வோம். 2026 அன்னை தமிழ்நாட்டின் அரியாசனத்தில் எங்கள் தலைவர் அமருவார். அதற்கு நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க. கருத்து கணிப்புகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது 40% மேலே சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜயே வந்து 30% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? நந்தனம் காலேஜில் போய் பாருங்கள். சாயங்காலம் 4 மணிக்கு கல்லூரி விட்ட பிறகு போய் பாருங்கள். அந்த கல்லூரியிலேருந்து மாணவர்கள் வெளியே வருவாங்கல்ல, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் சொல்லிடுவாங்க, தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மாசி திங்கள் வந்தாச்சு. நான் கடந்த 9ஆம் தேதி திருச்செந்தூரில் பேசுகிறேன். திருச்செந்தூரில் பேசுகிற அன்னைக்கு நாம் பகலில் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க கோவிலுக்கு போனோம். என்ன எல்லாரும் அடையாளம் கண்டுட்டாங்க. நல்ல முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு. அந்த நெரிசலில் கை நீட்டி சொல்கிறான். இது என்னுடைய 39 ஆண்டு கால பயணத்தில் இதுவரைக்கும் நான் பார்க்காத அனுபவம் எனக்கு. திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனத்துக்கு வந்த பக்தன் தாவைக்காவினுடைய பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்தை பார்த்து நல்ல முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு எல்லாரும் சொல்கிறான். நீங்கள் தாவேக்காவுக்கு வந்தது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நான் நல்ல முடிவு எடுத்தேன்னு இப்போது தான் என்னை பார்த்து சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அநேகன் பாபு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவா படத்துக்கு தளபதி இங்கே வந்திருந்தார். அந்த வந்திருந்த பொழுது அவருக்கு என்ன தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நான் உரிய ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் செய்து கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் தமிழ்ச்சங்கத்தில் வந்து பேசுனீங்க, நான் போயிருந்தேன், முத்தமிழ் விழாவில் வந்து பேசுனீங்க. இன்றைக்கி நீங்கள் தாவேக்காவில் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் பூரா மகிழ்ச்சியின் உச்சியில் இருக்காங்க. இதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு மீண்டும் முத்தமிழ் விழாவுக்கு வரணும் நீங்கள் இன்னும் கூப்பிடுறாங்க. வட அமெரிக்க தமிழ் சங்கத்திலேருந்து என்ன பாராட்டுறாங்க, கனடா தமிழ் சங்கத்திலேருந்து என்ன பாராட்டுறாங்க. நல்ல முடிவு எடுத்தடான்னு சொல்லி விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அண்ணாவின் தம்பி 1962 67 நாடாளுமன்ற உறுப்பினர் 25 வயதில் ஆன விஐடி விஸ்வநாதன், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பை பெற்றவர், ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்கிறார் நல்ல முடிவு எடுத்தடா. ஏன்னா நான் தமிழ் இயக்கம், அவர் தான் தமிழ்நாடு தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர். நான் இந்த இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கேன். சரி, இதுவரைக்கும் எந்த கட்சியும் இல்லாமல் இருந்தால் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். அண்ணா கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் ஒரு 500 பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருப்பார் அண்ணா. அது மாதிரி உன் தலைவர்கிட்ட சொல்லுடா, கூட்டங்கள் நடத்துங்க, மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்கிறார். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.